வலிமை இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் உங்களோட சட்டங்கள் எல்லாமே நடைமுறைப்படுத்துறீங்க. காவல்துறை உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. உங்களை பெருசா நம்புறோம். உங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சவுக்கு சங்கரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. என்ன பண்ணீங்க? ஏதோ 1 லட்சம் ரூபாய் காசுக்கு ஏமாத்திட்டாருன்னு. இன்னைக்கு எத்தனை ஸ்டேஷன்ல எத்தனை பேரு சீட்டு கட்டி ஏமாந்துட்டோம், காசை வாங்கி ஏமாத்திட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கார குடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்களா? இல்ல சிஎஸ்ஆர் கொடுக்குறீங்களா? ஒண்ணுமே இல்ல. யாராவது லோக்கல் ஒரு அட்வொகேட்டை கூட்டு வந்து அவங்களுக்கு சாதகமா நீங்க பண்றீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சவுக்கு சங்கர் வீட்டை உடைச்சு போனீங்கல்ல உள்ள, அதுக்கு எவ்வளவு பாதுகாப்பு? ஆம்புலன்ஸ் மத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவீங்களா? இதனால காவல்துறைக்கு பெரிய எங்களுக்கு மதிப்பு இருக்கு. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாருங்க. எல்லா மக்களும் ஒரே மக்கள் தான். ஆட்சி அதிகாரத்துல யார் வேணா வருவாங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் காவல்துறையும் சட்டமன்ற உறுப்பினரும் கவுன்சிலரும். இப்ப இருக்க ஆட்சியாளர்கள் யாருமே அதை செய்யறதே இல்ல. மக்களை மதிப்பு